திட்டத்துல எண்டோசல்பான தடை பண்ணாங்க. இந்த எண்டோசல்பான் உற்பத்தி பண்ற அந்த குஜராத் முதலாளி ஆண்டுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு வரவு செலவு பார்க்கிறான். கேரளாவுல காசர்கோடு பகுதி, அங்க இந்த கேரளா அரசாங்கத்துக்கான 12,500 ஏக்கர்ல முந்திரி காடுகள் இருக்கு. இந்த முந்திரி காடுகள்ல எண்டோசல்பான அந்த பூக்கர் நேரத்துல தெளிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒப்பந்தம் கையெழுத்து போடுது. அவங்க தெளிச்சதுனால கடந்த 25 ஆண்டுகளா அங்க பிறக்கிற குழந்தைகள்லாம் குணமா பிறக்குது. 5 வரலுக்கு பதிலா 4 வரல் இருக்கு. உடம்பு அப்படியே இருக்கு, தலை மட்டும் பெருசாகிட்டே இருக்கு. ஒரு கால் குட்டையா இருக்கு, ஒரு கால் நீட்டமா இருக்கு. கால்கள் எல்லாம் கொப்பளமாவே இருக்குது. பால் உறுப்புகள் இடம் மாறி கிடக்குது. அப்படியே தோல் முழுதும் கேன்சரா இருக்குது. பெண்கள் மாதவிளக்கு கோளாறுகள்ல தவிச்சு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் அபார்ஷன். இவ்வளவு செஞ்சு அந்த மக்கள் போராடி உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு தடை விதிச்சிருக்குது. எதுக்கு தடை விதிச்சிருக்கு? எண்டோசல்பானுடைய உற்பத்திக்கும் உபயோகத்துக்கும் தடை விதிச்சிருக்கு. ஆனால் கேரளாவில் இருக்கிற தனியா முந்திரி மரம் வச்சிருக்கிற எவனும் அதுல விஷம் தெளிக்கல. அரசாங்கமும் கம்பெனியும் கை போட்டு விட்டதுனால இவ்வளவு பெரிய சீரழிவு அங்க சந்திச்சிருக்கிறோம். இப்ப ஏன் தமிழ்நாட்டில் அதை சுட்டி காட்ட முடியலன்னா, அங்க எண்டோசல்பான் மட்டும்தான் தெளிச்சான். அத போல இங்க 65 சாமான தெளிச்சுக்கிட்டு இருக்கிறான். புற்றுநோயாளிகளுடைய எண்ணிக்கையில தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. ஈரோடு மாவட்டங்கள்ல முதல் இடத்துல இருக்குது. எங்க பார்த்தாலும் புற்றுநோயாளிகள், எங்க பார்த்தாலும் அபார்ஷன், எங்க பார்த்தாலும் கைகால் வழங்காம ஊனமா பிறக்கிறது, எங்க பார்த்தாலும் ஆண்மலடு.